ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனின் பாதத்தை தொட்ட உனக்கு இனிமே அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. எல்லா விஷயங்களையும் நீ கேட்பதற்கு முன்பாகவே உன் மனசில் நினைக்கும் போதே அதை உனக்கு சிறப்பாக மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடி அற்ற வாழ்க்கையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிச்சு எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் குடும்பத்துக்காகவும் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளுக்காகவும் நீ எவ்வளவோ தியாகங்கள் செஞ்ச. உனக்காக நீ உனக்கு பிடிச்சதை கூட வாங்கிக்காம அவங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்ச உன்னை அவங்க கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சி இல்லாமல் எல்லாம் உன் கடமை தான், நீ தான் செய்யணுங்கிற மாதிரி உரிமையோடு கேட்டு வாங்கிட்டாங்க தானே. யாருக்கும் தெரியாமல் நீ மனசுலையே வச்சுக்கிட்டு இருக்க வருத்தங்களையும் சுமைகளையும் பார்த்துட்டு தான் இப்போது இதுக்கு மேலும் நீ கஷ்டப்படக்கூடாது, அழுகக்கூடாது, மன வருத்தம் கொள்ளக்கூடாதுன்னு உன் சோர்வையும் கவலைகளையும் விரட்டி அடிக்கவும் உன்னை சந்தோஷமாக சிரிக்க வச்சு வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் கண்டிப்பாக பதிலடி கொடுப்பேன். குடும்பத்துக்காக போராடுகிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் நல்ல காலம் வரப்போகுது. உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உன் அருமை பெருமையை உணர்ந்து உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்வேன் என் செல்லமே. இழந்ததையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா உன் கையில் இருக்கிறது களைஞ்சு காணாமல் போயிடும். அதனால் இனி பெறப்போகிற விஷயங்களை நல்லது நினச்சி நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு. நீ இழந்ததையெல்லாம் உனக்கு கொடுத்து மீண்டும் உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இத்தனை நாளாக நீ வாழ்க்கையை எப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். ஆனால் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தடுத்து பொன்னான நாட்கள் உன் வாழ்க்கையில் வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் என் செல்லவே. நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எல்லாமே நல்லதுக்கே நன்மைக்கே நினச்சி வாழ பழகு. நேரம் நீ கிடைக்கும் போதெல்லாம் உனக்கு பிடிச்சவங்க கூடயும் உன்னை பிடிக்கும் மனிதர்களோடும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீ செலவழிக்கும் போது அது உனக்கான நல்லதாக மாறும் என் செல்லமே. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ வாழ்க்கையில் ஜெயிச்சினா, நீ முன்னுக்கு வந்தீனா கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வித கோபத்தையும் வைத்தறிச்சலையும் பொறாமையும் கூட கொடுக்கலாம். உனக்கு வாழ்த்து சொல்ல மனிதர்களை விட உன்னை பார்த்து வயிறறியக்கூடிய மனிதர்கள் தான் இங்கே அதிகம். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. யார் என்ன நினச்சாலும் நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஒவ்வொரு மனிதனும் இப்படி பல பேருடைய சூழ்ச்சிகளையும் பொறாமைகளையும் அவமானங்களையும் அவதூறான விமர்சனங்களையும் தாண்டி தான் வாழ்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீயும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க தான் போகிற. உனக்கான நல்லதை செல்லவும் உனக்கான நல்லதை செய்து கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? கடைசி நிமிஷத்தில் கூட உனக்காக வந்து கை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எல்லா சூழ்நிலையிலையும் உன் மனசை நீ அமைதியாக வைத்து கொள்ள பழகு. அமைதியை விட நல்ல ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி காட்ட தான் போகிறேன். என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை நிலை மாறப்போகுது. என் பாதத்தை தொட்ட உனக்கு இன்று இரவோடு இரவாகவே அனைத்து சங்கடங்களையும் சரி செஞ்சு நாளைக்கு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒரு காரணமும் ஒரு பதிலும் இருக்குது. நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். நீ எதிர்பார்த்த அமைதியையும் சந்தோஷத்தையும் நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. நிச்சயமாக என் அருளால் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நலமாக வளமாக நான் வாழ வைக்கிறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நீ ராஜாத்தி ராஜனாக ராஜ வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன் என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறும். உன் தற்போதைய நிலைமை மாறி
மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலக்கம் கொள்ளாதே. கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் மேலே கோபப்பட்டவங்க முன்னாடி, உன்னை பார்த்து வெறுப்பு கொண்டவர்கள் முன்பாக உன்னை வெற்றியோட தலை நிமிர்ந்து நான் வாழ வைக்க போகிறேன். கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல நேரம் வரப்போகுது. உன் எண்ணங்களையும் ஆசைகளையும் நனவாக்கி நாளையிலிருந்து எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் செல்லமே. இன்று இரவோடு இரவாக உன் துன்பம் எல்லாம் முடிஞ்சு போய் நாளையிலிருந்து நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு வருத்தத்தையோ வேதனையோ கஷ்டத்தையோ கொடுத்தா அதை என்கிட்ட சொல்லி அழுதுவிடுன்னு சொல்லவே. அடுத்தவங்ககிட்ட சொல்லி அழுதினா அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். என்னை நம்பி உன் வருத்தங்களை நீ சொல்லும்போது எல்லா விஷயங்களையும் நானே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு வேண்டியதை எல்லாம் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம். இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன். தற்போதைய உன் நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது. கற்கண்டு போல இனிக்கும் வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கூடவே நான் இருந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்குவேன் செல்லமே. உன் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. புத்தம்புது வாழ்க்கையை நீ புத்துணர்ச்சியோடு வாழ போற. மங்களம் பொங்கும் நல்ல நிகழ்வுகள் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்றேன். என் நிலைமை எப்போது மாறும், என் வாழ்க்கை எப்போது உயருன்ற உன் இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். நீ நினைச்சதை விட உன் நிலைமையை சரி செய்து உன்னை சந்தோஷமா நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் கலந்தே தான் இருக்கும். நடந்து முடிஞ்சதை நினச்சி புலம்பாதே. இனி நல்லதே நடக்கும்னு நம்பு. நீ எதை அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கியோ, எதை அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் உன் லட்சியத்தை அடைவதற்காக யோசி. நீ ஆசைப்பட்டதை அடையும் விஷயங்களை பற்றி யோசி. அதுக்காக நீ செய்கிற முயற்சிகளில் எல்லாம் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன். இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட நீ வெற்றி பெற தயாராய்க்கோ தங்கமே. உன் வருத்தங்களை எல்லாம் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். என் பாதம் தொட்டு ஆசி பெற்ற உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்து கண்டிப்பாக உன்னை உச்சிக்கு அழைச்சிட்டு போவேன் என் செல்லமே. என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க்கையில் சில நேரம் எல்லாமே முடிஞ்சது போல இருக்கலாம். ஆனால் நீ ஒருபோதும் நம்பிக்கை உடைஞ்சு போயிடாதே என் செல்லமே. நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது என்னைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறி உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நான் சொன்னேன் அல்லவா. இதோ நாளையிலிருந்தே உன் முயற்சிகளுக்கான வெற்றியை நீ பெற போகிற. நீ நினச்சது போல் உன் விதி கிடையாது. உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கு வெற்றியை தர நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உனக்கான இனிய மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் வளமையையும் செழுமையையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்குதா என் பாதத்தை தொட சொன்னேன் என் செல்லமே. நல்லது நடக்கும்னு நீ நம்பிக்கையோடு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். இன்னைக்கு வேணும்னா நீ வசதி இல்லாமல் இருக்கலாம். அடுத்தவங்க உன்னை பார்த்து ஏளனமாக கேலி பண்ணி கிண்டல் பண்ணலாம். ஆனால் இந்த நிலைமை கூடிய சீக்கிரம் மாறப்போகுது. அதுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நாளையிலிருந்தே உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும். உன்னை ஏளனமாக பேசின மனிதர்கள் முன்பாகவே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் குடும்ப சூழ்நிலை மாறும். எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரையும் தேடி போகாதே. எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தாலும் கூட உன் கஷ்டங்களை எல்லாம் அடுத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயம் கஷ்டம்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க உன்னை தான் மதிப்பு குறைவாக எடை போடுவாங்க. உனக்கான மரியாதை தான் குறைஞ்சி போகும். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு.
இங்கே யாருக்குமே வசதி நிலையானதும் அல்ல, வறுமை தொடர்கதையும் இல்லை. உன் வாழ்க்கையில் இருக்க வறுமையையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கதா நான் வந்திருக்கேன் என் செல்லமே. நீ இழந்ததை விட மிக பெரியதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை உயர்த்துவேன்.